நம்மளுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தி எப்ப நம்ம காசு பார்க்க ஆரம்பிக்கணுமோ அப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய தயவு வேலை செய்யாம போகுது. நம்ம பார்ப்போம். கிங்டம் இஸ் கால்குலேட்டட். பரலோக ராஜ்யம் நம்ம இடத்துல வந்து என்ன கேட்குறோமா, கணக்கு கேட்குது. உங்ககிட்ட கொடுத்த ஒரு வெளிக்கு கணக்கு, உங்களுக்கு கொடுத்த இந்த தாளத்தை வைத்து செயல்படுத்துறீங்களே என்னத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு கேட்கும். உங்களுக்கு தாளந்து உண்டான காரியத்தை கணக்குக்கு நம்ம சொல்லிதான் ஆகணும். நான் சபைக்கு இது செஞ்ச, சபைக்கு அது செஞ்சேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒன் சைட்டா இருக்குமே. ஆனா ஐ யூ மேக் டபுள் ஒன் நாட். அதாவது அது 2 மடங்காவோ 3 மடங்காவோ 5 மடங்காவோ மாத்தினாலும் இல்லையா. தேவனுடைய சந்தோஷம் எங்கன்னா பரலோக ராஜ்யம். அந்த பரலோகத்துக்குள்ளாக வலிக்கு யாருக்கு போகுதுன்னா, அந்த 5 வந்துட்டு 2ஆ மாத்தினானே, டபுளா மாத்தினா 10ஆ மாத்தினு அவனுக்கு உண்டாகுது. அதே போல இதே வார்த்தை இயேசு யாருக்கு சொல்லுவாருன்னா, அந்த 2 4ஆ மாத்திருப்பான், அதுக்கு அவனுக்கும் அதுதான் வரும். ஆனா இந்த 1க்கு பார்ப்போமே, இந்த 1 போய் புதிச்சு வச்சால இவனுக்கு தெய்வம் என்ன சொல்றாருன்னா, அந்த டபுள் அப் பண்ணாம, எனக்கு கொடுத்த ஆளுங்க சரி, எனக்கு கொடுத்திருக்க வருவோம் சரி, ஐ நெவர் டேக் டபுள் அப் until you give reason you can't make any single money. அவன் என்ன ரீசன் தரமா கொடுத்தான்? ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, எங்க பாருங்க, நீங்க எடுத்து வந்தீங்க, நான் புதைச்சு ஒரு காசு திருப்பி கொடுத்தேன். கடவுளை பார்த்து கேட்கிறான், நீங்க விதைக்காத இடத்துலயே அறிவிப்பீங்க, அந்த இடத்துல சேர்றீங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே செய்ய தேவை, எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எதுக்கு நான் 1 நான் 2ஆ மாத்தணும்? ஏன்னா அவனோட மைண்ட் செட்டு, நான் ஒரு வெளியே 2ஆ மாத்தினா நீ வாழ போறீங்க. இந்த ரீசன் கொடுக்குற ஆளுங்க பாருங்க, இந்த ஒரு வெளி காசுக்கு கணக்கு கேட்டனா ஒரு ரீசனபிளான அனுசர மாதிரி கொடுப்பாங்க. ஆனா புத்திசாலித்தனமா பேசுவாங்க, அந்த ரீசனபிளாவே இருக்கு. நீங்க அவன் புத்திசாலித்தனமா பேசுறது, தேவனை பார்த்து கேட்கிறான், நீங்க அனுபவம் தேவையில்ல, வெதுக்கம் தேவையில்ல நீங்க எடுத்துக்குவீங்கிறான். அம்மாவாரி நியாயமா இல்லையா? நியாயமான கேள்விதான், இல்லன்னு. ஆனா தேவன் இப்ப அவனுக்கு கொடுத்த பதில் மாத்திரம் நம்ம பார்ப்போமே. ஒரு காசை 2ஆ மாத்திர தேவன் சொல்லிட்டாரு ஒரே வார்த்தை, கொள்ளாதவனே சோம்பலுக்காக அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் வந்தாருன்னா வட்டியோட வாங்குவார், அசலே திருப்பி கொடுக்கல, இங்க வட்டி கொடுப்போம். கேட்பாரு, உனக்கு இவ்வளவு கொடுத்தனே, இவ்வளவு காட்டு கொடுத்தனே, நீ என்ன பண்ணன்னு கேட்கும் போது we must be accountable. அதாவது நம்ம அதுக்கு உண்டான என்ன சொன்னோம், கணக்க ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாளந்து வச்சிருந்தானா அவன்கிட்ட இருந்து புடுங்கி அவனுக்கு கொடுத்துரு. இதனாலதான் நம்மள்ட்ட அந்த காசை நம்ம டபுள் ஆகும். நம்மளுக்கு ஒரு காசு வருதுன்னா அதை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே போறோம். அதுக்கு உண்டான தெளிவான ஒரு புத்தி பயன்படுத்தாம, சிந்தையை பயன்படுத்தாம அப்படியே போட வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த காசை அப்படியே புடிங்கி வரக்கொண்டு கொடுத்துருவார். அப்ப ஆண்டவர் இந்த பணத்தை பார்க்கிற விதம் வேற. ஏன்னா இந்த பணம் நம்ம வாழ்க்கையில ஹேண்டில் பண்ணாத வரைக்கும் நமக்குள்ள வந்து ஒரு பீஸ்னஸ், ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்ஸ் யூ ஹேண்டில் இந்த மணி, தென் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கலாம் ஆண்டவரோட பீஸ்னஸ் கொஞ்சம் குறையும். ஆனா நம்மளுக்கு ரொம்ப அக்கௌண்டபிள் ஆகும்.